ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ரேஞ்ச் வந்து எலக்ட்ரிக் சைக்கிள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது சோலார் பவரில் இயங்கக்கூடியது. சார்ஜ் லைட்னாலும் வெயில் நிப்பாட்டினா போது நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் ஏறிக்கிறோம். பவர் வந்து பயங்கர ஸ்பீடாக வந்து இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். சோலார் பவர்டு எலக்ட்ரிக் சைக்கிள் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஒரு சோலார் பேனல் வந்து தேவைப்படும். இது 75 வாட் சோலார் பேனல். இதுக்கும் பவராக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த சார்ஜ் ஏறுறது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஏற வைக்கலாம். இது வந்து நம்ம வந்து மேலே தான் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா சைடு வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து ஒன்று பண்ணியிருப்போம். எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து நம்ம வந்து கிட்ட யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருப்போம். அதுவே செம பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதில் தான் இதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு அன்லிமிட்டட் ரேஞ்ச் வந்து கிடைக்கும். அதாவது நம்மளுக்கு இவ்வளோ கிலோமீட்டர் தான் இல்லை, நம்மளுக்கு சார்ஜ் வந்து இது எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏறுற மாதிரி வச்சிடலாம். ஸோ நம்ம வந்து எங்கெங்கே நிப்பாட்டுறோமோ நேரம் சார்ஜ் ஃபுல்லாக ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம எடுத்து ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு இது வந்து ஃபுல்லாகவே சோலார் யூஸ் பண்ணி தான் வந்து ஓட போகுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது, எப்படி வந்து பவர் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெயில் வந்து நல்லா அடிக்குது. ஸோ இந்த சோலார் பேனலை வந்து நான் டேரெக்டாக வந்து மோட்டரோட வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். அது வந்து எப்படி வந்து ஓடுது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து 29 வோல்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம சார்ஜ் ஏற்றுறதுமே அந்த அளவு தான் இருக்கும். மோட்டர் கெப்பாசிட்டியும் அந்த அளவு தான். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக வந்து கொடுத்து இந்த பவருக்கு வந்து இதை வந்து ஓட வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த எனர்ஜியை வந்து எப்படி வந்து எடுத்து பூஸ்டப் பண்ணிவிட்டு பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சோலார் பேனலை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த இதில் வந்து ரெண்டு வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து டிசியாக தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம சோலார் பவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசி தான். ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம அப்படியே வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்தா போதும். நான் வந்து மோட்ரு இருக்குது பார்த்தீங்களா, மோட்டரை வந்து இங்கே வந்து டேரெக்டாக வந்து பேட்டரியிலேருந்து வரதை தனியாக எடுத்து இதில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறேன். இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். கனெக்ஷன் கொடுத்து ஃபஸ்ட்டு ஓடுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஒன்றை வந்து கொடுத்தாச்சு, இன்னொன்று வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ரெண்டு தான் நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓடாது. எதுக்காக அப்படின்னு சொல்லினா இது வந்து லோடு வந்து ரொம்ப ஹெவியாக வந்து எடுக்க முடியாது. ஆனால் வந்து இப்போ தூக்குறேன், இப்போ பாருங்கள். எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பயங்கர ஸ்பீடாக வந்து ஓடுது. நம்மளுக்கு வந்து மோட்ரு வந்து கரெக்டாக வந்து மோட்ரு ரன் வைக்கிற கெப்பாசிட்டி வந்து இந்த சோலார் பேனலுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து மோட்ரு வந்து வச்சு செம்மையாக ஓடுது. இப்போ இதை வச்சு நான் இதை வந்து மறைக்கிறேன். அவ்வளோதான், நின்றுச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து எடுக்கிறேன், பார்த்தீங்களா. ஆனால் வந்து இதை நம்ம வந்து கீழே வைக்கிறோம் அப்படின்னா பவராக இழுக்குது. அதுக்கு மேலே வந்து நம்மளால் இழுக்க முடியாது. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு இதுக்கேற்ற வந்து வோல்டேஜ் வந்து கிடைக்கும். ஆனால் ஆம்ப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இதை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணி வந்து பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணணும். நம்ம வந்து இதை வந்து தனித்தனியாக இப்போ வந்து எடுத்துக்கலாம். எப்படி வந்து பூஸ்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிசி டு டிசி வந்து பூஸ்டப் மாடியூல். இதில் வந்து நம்ம வந்து 3 வோல்ட் வரைக்கும் இங்கே வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு 35 வோல்ட் வரைக்கும் இங்கிட்ட வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சின்ன மாடியூலாக இருக்கும். இதில் இன்னொன்று பெரிய மாடியூல் இருக்குது. ஸோ அதை வந்து மாற்றோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவே நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வந்து பூஸ்டப் பண்ணி தான் தரும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து நம்ம எவ்வளோ வந்து பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக நீங்கள் வந்து அந்த சோலார் பவருக்கு வந்து சார்ஜர் இருந்துச்சு அப்படின்னா சார்ஜர் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து தந்திருப்பாங்க 29 வோல்ட்டு. ஸோ நம்ம வந்து 29 வோல்ட் வந்து வச்சாலே வந்து போதுமானது. இதிலேயே வந்து எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த எலக்ட்ரிக் சைக்கிளுக்குரிய இது சார்ஜரு. ஸோ இதில் வந்து 29 வோல்ட் வரைக்கும் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோலார் பவர்லேருந்து எவ்வளோ வந்து வோல்டேஜ் வருதோ அதை நம்ம கரெக்டான 29 வோல்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பேட்டரிக்கு வந்து நம்ம வந்து தரணும். சரி, ஓகே, இதை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தேன்னு பாருங்கள். நம்மளுக்கு 31 வோல்ட் வருது. ஸோ இந்த அளவுக்கு வந்து வரக்கூடாது, 29 தான் நம்மளுக்கு வந்து வரணும். ஸோ இதில் ஒரு சின்னதாக ஸ்க்ரூ மாதிரி அமைப்பு வந்திருப்பாங்க, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ண நம்மளுக்கு வந்து மாறுபடும். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 29.9 30 வந்து இருக்குது. கொஞ்சம் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதை 29க்கு வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கோங்க. லைட்டாக சுற்றிட்டு வந்து செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் மல்டிமீட்டரில். இப்போ பாருங்கள் 28, நம்மளுக்கு 28.3 கிடைக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம மாற்றணும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து கிடைக்குது. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு 29 கரெக்டாக 29.1 29 இந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கம்மியான வோல்டேஜ் வந்தாலும் இது வந்து பூஸ்ட் பண்ணி 29 வோல்ட்டாக வந்து கிடைக்கும். இந்த இதுலேருந்து அவுட்புட்லேருந்து 2 வயரை எடுத்து நம்ம வந்து பேட்டரியோட சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து கொடுப்போம். பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்றுறது இல்லை, கண்ட்ரோலர் ஒன்று இருக்கும்ல, அதில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுப்போம். சரி ஓகே, நம்மளுக்கு இது வந்து இது பக்காவாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சோலார் பேனல் பின்னாடி வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வயர்னா எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பூஸ்டர் பாண்டில் இருக்குல்ல, அது சோலார் பேனலுக்கு பின்னாடி இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. அந்த வயரையும் எல்லாத்தையும் இதோட சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து இதுலேருந்து 2 வயரை வந்து லென்த்தாக வந்து எடுத்துக்கிட்டேன் அவுட்புட்டில் இருந்து. இதை தான் நம்ம வந்து பேட்டரியோட சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து கொடுப்போம். 29 வோல்ட் வந்து கரெக்டாக வரும்ல, ஸோ அதனால சரி ஓகே, இதை வந்து நம்ம சைக்கிளில் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சோலார் பேனலை வந்து நம்ம கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இதில் பின்னாடி வந்து வயர் வந்து வச்சுருக்கோம்ல, ஸோ இதில் வந்து இதுக்கேற்ற மாதிரி மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நார்மலாக வந்து இதுக்கு சோலார் சைக்கிளுக்கு வந்து கண்ட்ரோலர் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் இருந்து தான் எல்லாத்துக்கும் வந்து பேட்டரியிலேருந்து கனெக்ஷன் எல்லாத்தையும் வந்து மாற்றி கனெக்ஷன் வந்து கொடுப்போம். ஸோ இதில் வந்து நான் இது நார்மலாக வந்து சார்ஜிங் போட்டும் இது வந்து ஏற்றிக்கலாம். ஸோ இதிலேருந்து இன்னொரு வயரையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் இதை வந்து சேர்த்து வந்து பவரை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இந்த இதை கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சார்ஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் இது தேவைப்பட்டால் சார்ஜும் வந்து நம்ம ஏற்றிக்கலாம். சரி ஓகே, இதை வந்து நான் இதோட சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லா கனெக்ஷனும் வந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இதை வந்து நம்ம வந்து அதுக்கடுத்து ஃபிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பின்னாடி வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அது எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு எல்லாமே வந்து செட் ஆகிருச்சு. இதை வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து ஃபிட் பண்ணதுக்கடுத்து நான் உங்கள்கிட்ட எப்படி வந்து போகுது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சோலார் பவர்டு எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இங்கே வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் வந்து அது ரொம்ப ஆடுற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கு. ஸோ இதுவே வந்து போயிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம நிப்பாட்டினா சார்ஜ் வந்து ஏறும், அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். பாருங்கள், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, ஆனால் வந்து அன்லிமிட்டட் ரேஞ்சுங்க, அதாட்டம் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து சேர்த்து கனெக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். இப்போ சார்ஜ் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லை, நம்ம கரெக்டாக ஆன் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பேட்டரியிலேருந்து நம்மளுக்கு சார்ஜ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்மளாட்டு சர்ன்னு வந்து போக ஆரம்பிச்சிடலாம். சரி ஓகே, இதை கொஞ்சம் நேரம் வெயிலில் வந்து நான் மேலே நிப்பாட்டி தான் வச்சுருந்தேன். நல்லா சார்ஜ் வந்து ஏறிச்சு. இப்போ வந்து ஓட்டி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். பயங்கர ஸ்பீடாக இருக்குது, வச்சனுமே நம்மளை வந்து டக்குன்னு வந்து இழுக்குது. சரி ஓகே, இதை வந்து நான் ஓட்டி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் ஓடிச்சு. ஆனால் வந்து நாங்கள் சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் வெயில் இருந்தனால வந்து கொஞ்சம் சார்ஜ் வந்து ஏறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் சார்ஜ் ஏற்றுறதுக்காக வெயிலில் வந்து நிப்பாட்ட போகிறோம். அதுக்கடுத்து தான் வந்து ஃபுல்லாக வந்து சார்ஜ் ஏறினதுக்கடுத்து தான் ஓட்ட போகிறோம். இதில் வந்து ஒரு பாயிண்ட் கிட்ட தான் வந்து இருக்குது. இப்போ ஓட தான் செய்து, இருந்தாலும் ஃபுல்லாக வந்து ஏறட்டும். சரி ஓகே, அதுக்கடுத்து ஏறினதுக்கடுத்து ஓட்டி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா தான் ஓடுது. இங்கே வந்து இன்னைக்குன்னு பார்த்து வெயில் அடிக்கலை. வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா நம்மளை அன்லிமிட்டட் ரேஞ்சாக வந்து நம்ம வந்து ஓட வைக்கலாம். நான் இத்தனைக்கும் பேட்டரிக்கு சார்ஜே ஏற்றலை. இது வந்து ஏறினதுக்கடுத்து இது மூலமாக தான் ஒர்க் ஆகணும்னு நான் நினச்சேன். அது வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஏறிடுச்சு. அதுக்கடுத்து இருந்து வெயிலே சரியில்லையா, ஸோ அதனால் வெயில் அடிக்கிற இடத்துலனா வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து பவர் வந்து கிடைக்கும். இருந்தாலும் இப்படியே வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சார்ஜ் வந்து ஏறணும். ஏறினா தான் நம்மளால் கொஞ்சம் ரேஞ்ச் வந்து அதிகமாக வந்து போக முடியும். ஏன்னா ஃபுல் சார்ஜ் வந்து இந்த பேட்டரிக்கு ஏறணும்னா நம்ம நார்மலாக சார்ஜர் வந்து போட்டாலே 2.5 மணி நேரம் ஆகும். ஸோ சோலார் பவரில் ஏறுது அப்படின்னா நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம்னாலும் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வெயில் வந்து அடித்தா தான் நல்லாயிருக்கும். இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு சக்ஸஸான ப்ராஜெக்ட் தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து பண்ணலாம். வெயில் காலம் வந்ததுன்னா நம்ம அன்லிமிட்டட் ரேஞ்சில் வந்து போய்கிட்டே இருக்கலாம். எங்கே நிப்பாட்டினாலும் நம்மளுக்கு சார்ஜ் வந்து ஏறும். இந்த வெளிச்சத்து மூலமாகவும் நம்மளுக்கு வந்து சார்ஜ் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து ஏறுது. ஸோ அதுதான். இருந்தாலும் எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நாங்களாட்ட எந்த ஒரு இது இல்லாமல் பேட்டரி சார்ஜை வச்சு மட்டும் வந்து போகிற மாதிரி இருக்குல்ல. இல்லை இன்னும் சார்ஜும் நம்ம வந்து பாதி வந்து போடணும்னு நினச்சோம் அப்படின்னா போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வேறு மாதிரி ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நான் வீடியோ வந்து பண்ணுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.